உலகத் தமிழர்கள் அனைவரையும் நான் வரவேற்கிறதுல இன்னைக்கு இந்திய அரசியலில் ஏற்பட்டிருக்கிற ஒரு பெரும் குழப்பம். மகாராஷ்டிராவில் அஜித் பவார் ஆக்சிடென்ட்ல ஏர் கிராஷ் இறந்து போய்விட்டார். யார் இந்த அஜித் பவார்? அவருடைய சித்தப்பா இந்திய அரசியலில் பெரும் ஆளுமை, சரத்பவாருடைய அண்ணன் பையன். பாராமதி மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய அந்த விமான நிலையத்தில் அவருடைய சாப்பரின் மூலமாக தரையிறங்க முயன்ற போது கீழே விழுந்து டைவடித்து 2 முறை என்று சொல்லப்படுகிறது தீப்பிடிச்சிட்டு இந்த விபத்தில் சிக்கிய விமானம் VSR வென்ச்சர்ஸ் பிரைவேட் லிமிட்டருக்கு சொந்தமான லியர் ஜெட்ஸ் 45 XR லியர் ஜெட்ஸ் 45 XR ரகத்தை சார்ந்தது என்றும், இது பம்பார்டியர் ஏரோஸ்பேஸ் நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்ட இந்த நடுத்தர ரக சொகுசு விமானம் தான் அதிக வேகமாக செல்லக்கூடியது. இதுதான் ஆக்சிடென்ட் ஆயிட்டு. ரொம்ப வேகமாக பயணிக்கக்கூடியது. இது வானத்தில் சுமார் 51,000 அடி உயரம் வரை பறக்கும் திறன் கொண்டதாகவும், VK சிங் என்பவருக்கு சொந்தமான இந்த நிறுவனம் தனியார் ஜெட் மற்றும் ஹெலிகாப்டர்கள் வாடகை சேவைகளில் முன்னிலையில் இருக்கும் ஒன்றாக கருதப்படுகிறது. இப்படிப்பட்ட ஒரு நவீன வசதிகள் கொண்ட ஒரு விமானம் தரை இறங்குற போது பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து பல 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 கேள்விகளும் எழும்பியுள்ளன. அஜித் பவாருடைய மரணம் குறித்தும் அவருடைய உதவியாளர்கள், பைலட்டுகள் என 5 பேரிலிருந்து 6 பேர் இறந்து போனதாகவும் சொல்லப்படுகிறது. நேற்று ஃபுல்லாக பரபரப்பு. அஜித் பவாரை குறித்து நாம் பேசுவதற்கு முன்பு, அவர் மகாராஷ்டிரா மாநிலம் பாராமதியில் 1959ஆம் ஆண்டு ஜூலை 22ஆம் தேதி பிறந்தார். அவருக்கு இப்போது வயசு 65. இவரது முழு பெயர் அஜித் ஆனந்தராவ் பவார். இவர் பிகாம் முடிச்சுட்டு நேரடியாக புனே யூனிவர்சிட்டியில் அவரது தந்தை ஆனந்தராவ் பவார் இவருடைய அஜித் பவாருடைய அண்ணன் ஆவார். அஜித் பவாருடைய மனைவி இருக்கிறாங்க. இவருக்கு ராஜ்யசபா எம்பியாக அவர் உள்ளார். இந்த தம்பதிக்கு 2 பிள்ளைகள் இருக்கிறாங்க. ஒருவரின் பெயர் ஜெய், இன்னொரு பிள்ளையின் மகனின் பெயர் பரத் பவார். 1980ஆம் ஆண்டில் தீவிரமாக அரசியல் இருந்து வந்த தனது சித்தப்பா சரத்பவாரோடு சேர்ந்து தேசியவாத காங்கிரஸ் கட்சி செயல்பட்டு வந்தார். பல்வேறு முக்கிய பதவிகளை வகித்தவர். இவரது அரசியல் குருவும் சித்தப்பா ஆகிய சரத்பவார் கூட்டணி அரசியல் மற்றும் சந்தர்ப்பவாத அரசியலுக்கு பெயர் பெற்றவர் என்றும் சொல்லப்படுகிறது. அஜித் பவாரை மகாராஷ்டிராவினுடைய முக்கிய அரசியல் தலைவராக இருந்தார். தன்னிடம் எப்போதும் அதிகாரம் இருக்க வேண்டும் என்று எண்ணியதால் தன்னை வளர்த்து ஆளாக்கிய சரத்பவாருக்கு நேர் எதிராக மாறி, அதிகாரம் இருந்தால்தான் மக்களுக்கு சேவையாற்ற முடியும் என்ற சிந்தனை கொண்ட பவார் கடந்த 2023ஆம் ஆண்டில் சரத்பவாரை விட்டு பாரதிய ஜனதா கூட்டணிக்கு அவர் செல்வதற்கு மிக முக்கியமான ஒரு காரணமாக அமைந்ததாகவும் சொல்லப்படுகிறது. அடிக்கடி கூட்டணியை மாறக்கூடியவர் தன்மை கொண்ட சரத்பவார் பேச்சை மீறி, சித்தப்பாவுடைய பேச்சை மீறி பாஜகவோடு சென்றார். துணை முதல்வர் பதவியை பெற்றார். காங்கிரஸ், சிவசேனா, பாஜக என அனைத்து கட்சி தலைவர்களுக்கும் தனிப்பட்ட முறையில் நட்புறவை பாராட்டக்கூடிய நல்ல குணம் கொண்டவர். அரசியலை தாண்டி இன்னும் சொல்ல போனால் மகாராஷ்டிராவில் நீண்ட காலமாக, மகாராஷ்டிர வரலாற்றில் என்று சொல்வதை விட இந்திய வரலாற்றில் நீண்டகால துணை முதல்வராக பணியாற்றியவர். இந்திய வரலாற்றில் முதன்மையானவர் இவர்தான். வெவ்வேறு அரசாங்கத்தில் 6 முறை அஜித் பவார் இறந்து போயிட்டார். அவர் துணை முதல்வராக பதவியேற்றிருக்கிறார். அதை கொஞ்சம் பார்க்க சொல்கிறேன். காங்கிரஸ் கட்சியினுடைய பிருத்விராஜ் சவான், பாரதிய ஜனதாவின் தேவேந்திர பட்னாவிஸ், அதே போன்று உத்தவ் தாக்கரே, ஏக்நாத் சிண்டே உள்ளிட்ட முதல்வர்களிடத்தில் மாறி மாறி 6 முறை இவர் துணை முதல்வராக இருந்திருக்கிறார். 2023ஆம் ஆண்டு மகாராஷ்டிரா முதல்வராக இருந்த உத்தவ் தாக்கரேயுடைய அரசுக்கு எதிராக ஏக்நாத் சிண்டே போர்க்கொடி உயர்த்திய சமயத்தில் தான் உத்தவ் தாக்கரே அமைச்சரவையில் துணை முதல்வராக சரத்பவார் இருந்தார். அஜித் பவார் ஏக்நாத் சிண்டேயால் குழப்பம் ஏற்பட்ட பிறகு உத்தவ் தாக்கரே முதல்வர் பதவியை ராஜினாமா செஞ்சிட்டார்.
அப்போது ஏக்நாத் சிண்டேவை போல் பாரதிய ஜனதா கூட்டணிக்கு தனது ஆதரவை எம்எல்ஏக்களுடன் சென்ற அஜித் பவார் அந்த கூட்டணியில் இணைஞ்சார். சரத்பவாரை விட்டு தனது ஆதரவு எம்எல்ஏக்களுடன் சேர்ந்து பாஜக கூட்டணிக்கு ஆதரவு வழங்கினார். சித்தப்பா வேற அங்க இருக்கிறார் மெயின் போஸ்ட்ல, திடீர்னு இங்க இருந்து உடஞ்சி போயிட்டார். பாஜகவின் ஏக்நாத் சிண்டேவின் சிவசேனா கூட்டணிக்கு ஆதரவு கொடுத்தார். அதன் பிறகு தேசியவாத கட்சிக்கு உரிமை கோரினார். சித்தப்பாவுக்கு எதிர்த்து நோட்டீஸ். இதில் அஜித் பவாருக்கும் தேசியவாத காங்கிரஸ் கட்சி சொந்தம் என்று தேர்தல் ஆணையம் வழக்கம் போல, அது பிஜேபியினுடைய ஆணையம் தானே, தேர்தல் ஆணையம் கூறி கடிகார சின்னத்தை அவரிடம் வழங்கியது. இதனை அடுத்து அஜித் பவார் தேசியவாத கட்சியினுடைய தலைவராயிட்டார். மகாராஷ்டிரா சட்டசபை தேர்தலில் மீண்டும் பாரதிய ஜனதா ஏக்நாத் சிண்டே அஜித் பவாருடைய தேசிய காங்கிரஸ் கூட்டணி அமைச்சிட்டாங்க. அஜித் பவார் மீண்டும் துணை முதலமைச்சர். அவர் தான் வழக்கம் போல வந்துருவார். ஆனால் இன்னைக்கு அவர் விமான விளையத்தில் பலியாகிட்டார். இப்போ அடுத்த விஷயத்தில் நம்ம பார்க்கறது, பாராமதியில் நடைபெற்ற தேர்தலில் போட்டிட்டு எம்எல்ஏவாக வெற்றி பெற்றார். இவருடைய தொடர் வெற்றிகளை பார்ப்போமே. 1991 வெற்றி, 1995, 1999, 2004, 2009, 2014, 2019, 2024 என பாராமதி சட்டமன்ற தொகுதியில் வென்று எம்எல்ஏ ஆனார். மகாராஷ்டிராவில் நிதி அமைச்சராகவும் இருந்திருக்கிறார். மின்சாரம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளை கவனித்தார். 8 முறை, அவர் ஏற்கனவே 6 முறை என்று வந்தது, தற்போது 8 முறை அவர் துணை அமைச்சர் பதவிகளை மாறி மாறி வழங்கியிருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. அதாவது முதலமைச்சர் பிருத்திவிராஜ் சவான், இது காங்கிரஸ் கட்சி. நவம்பர் 2010, செப்டம்பர் 2012, டிசம்பர் 2012, அதே போல செப்டம்பர் 2014 முதல்வர் தேவேந்திர பட்னாவிஸுடைய ஆட்சி. முதல்ல பிருத்திவிராஜ் அவருடைய ஆட்சி, ரெண்டாவது தேவேந்திர பட்னாவிஸ் ஆட்சி 2. 2019 நவம்பர் 23 28 வரை உத்தவ் தாக்கரேவுடைய ஆட்சி. அப்புறம் டிசம்பர் 2019 ஏக்நாத் சிண்டேவுடைய ஆட்சி. அது மாதிரி ஜூலை 2023 டிசம்பர் 24 வரை முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ் ஆட்சி. டிசம்பர் 2024 ஜனவரி 2025 வரை தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் தலைவர். இதெல்லாம் அவர் இருந்திருக்காரு. இவருடைய சரத்பவாருடைய மகள் சுப்ரியா சூலவே அடுத்த கட்ட முதல்வராக இப்போ நிலைநிறுத்தினார். இதுதான் அஜித் பவாருக்கு அதிருப்தி வந்தது. தான் அண்ணன் பொண்ணை கொண்டு வந்துட்டார், தனக்கான அங்கீகாரம் கிடைக்கலன்னு சித்தப்பா மீது கோபத்தில் வந்தார். 2023 ஆண்டு மிக முக்கியமான முடிவு எடுத்து சிவசேனா மற்றும் காங்கிரஸுடன் தேசியவாத காங்கிரஸ் கட்சியானது மகா விகாஸ் அகாதி கூட்டணியில் இருந்தது. சரத்பவார், காங்கிரஸ், உத்தவ் தாக்கரே. சரத்பவார் பாஜக எதிர்ப்பில் ரொம்ப உறுதியாக இருந்தார். இந்த சூழ்நிலை தான் அஜித் பவார், நமக்கு எல்லாம் தெரிஞ்சது, எம்எல்ஏக்களாக இருந்து கூட்டணி இணைஞ்சார். அவர் கட்சியை கைப்பற்றும் நோக்கம் மட்டுமின்றி தன் மீதான அமலாக்கத்துறை சிபிஐ வழக்கிலிருந்து தப்பிக்கவும் உதவும் என்று கருதினார். இவர் மீது 70,000 கோடி ரூபாய் கேஸுங்க. 1 ரூபா 2 ரூபா இல்லைங்க, 70,000 கோடி. 2024 ஆண்டு நடந்த மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தலில் முக்கியமான துறைகள் மட்டுமின்றி அவருக்கு துணை முதலமைச்சர் பதவியும் பெற்று அரசியல் சாணக்கியராக திகழ்ந்தார். இவரது இழப்பு மகாராஷ்டிரா அரசியலுக்கு பெரும் பேரிழப்பு என்றுதான் கூறப்படுகின்றது. இப்போ இவருடைய மரணத்தை குறித்து ஒரு கடுமையான சதி இருந்ததாக திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினுடைய மேற்கு வங்க முதலமைச்சரும் மமதா பானர்ஜி அஜித் பவார் மறைவையொட்டி அவருடைய குடும்பத்தினருக்கு இரங்கல் தெரிவிச்சிட்டு அவர் தனது எக்ஸ் தளத்தில் இந்த பரபரப்பான செய்தியை அவர் வெளியிட்டிருக்கிறார். அவர் என்ன சொல்லியிருக்கிறார்னு பார்ப்போம். அஜித் பவாருடைய திடீர் மறைவால் அதிர்ச்சி அடைந்தேன். மமதா, மகாராஷ்டிராவுடைய துணை முதல்வரும் அவரது சக பணிகளும் இன்று காலை பாராமதியில் நடந்த ஒரு பேரழிவு தரும் விமான விபத்தில் உயிரிழந்து போயிட்டாங்க. நான் ரொம்ப இழப்பை உணர்கிறேன் என்று சொன்ன அந்த அம்மா, அவரது சித்தப்பா சரத்பவார் உட்பட அவரது குடும்பத்தினருக்கும் மறைந்த பவாரினுடைய நண்பர்கள், அஜித் பவாருடைய நண்பர்கள், தொண்டர்களுக்கு எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவிக்கிறேன். இந்த சம்பவம் குறித்து முறையான விசாரணை தேவை என மமதா பானர்ஜி குறிப்பிட்டிருந்தார். இந்த விபத்து குறித்து விசாரணை நடத்த வேண்டும், உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றம் நடத்த வேண்டும் என்ற கோரிக்கை அவர் விட்டிருக்கிறார். மமதாவுடைய பேட்டியில இங்க பாருங்க, இந்த நாட்டில் யாருக்கும் பாதுகாப்பு இல்லை. சரத்பவாருடன் அஜித் பவார் மீண்டும் இணைய இருந்த நிலையில்தான்
விமான விபத்தில் உயிரிழந்த சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது என கடும் குற்றச்சாட்டை மமதா வைத்திருக்கிறார். விமான விபத்தில் அஜித் பவார் உயிரிழந்தது குறித்து முறையாக விசாரணை நடத்த வேண்டும். எங்களுக்கு உச்சநீதிமன்ற விசாரணை மீது ரொம்ப ரொம்ப நம்பிக்கை இருக்கிறது என அவர் குறிப்பிட்டு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியதையும் நாம் இந்த செய்தியினுடைய கவனிக்க வேண்டியதாக இருக்கிறது. அரசியலில் எதுவும் நடக்கலாம் என்றாலும் கூட அவருடைய கருத்தில் சித்தப்பாவுடன் இணையப் போக வேண்டிய நிலையில் அவர் கொலை செய்யப்பட்டார், இதில் சதி இருக்கிறது என்று சொல்வது எந்த அளவிற்கு உண்மை என்று தெரியவில்லை. ஆனாலும் இந்திய அரசியலில் அப்பொழுது சாப்பர்கள் வெடிப்பது, ஏற்கனவே இந்தியாவுடைய இராணுவ தளபதி ஒருவர் கொல்லப்பட்டார். இந்தியாவில் மிக முக்கியமாக ஆந்திராவினுடைய ராஜசேகர் ரெட்டியும் அப்படித்தான். இப்போது அஜித் பவார் சித்தப்பாவோடு சேரப்போகிற நேரத்தில் கொல்லப்பட்டார் என பெரிய அரசியல் பூகம்பத்தை கிளப்பியிருக்கிறார் மமதா. உச்சநீதிமன்றம் சூமோட்டா வர வேண்டும் என்றும் கேட்டிருக்கிறார். இனி அடுத்த தலைவர்கள் என்ன சொல்ல போகிறார்கள்? இந்திய வரலாற்றில் 6 முறைக்கு மேல், அதற்கு மேலும் இருந்திருக்கலாம். இந்த தரவுகளை எல்லாம் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஆனால் அவருடைய காலம் முடிந்திருக்கிறது. அஜித் பவாரை பற்றியும் மகாராஷ்டிரா அரசியல், அவர் இறப்பு, அவர் மீது அந்த இறப்பிற்கான மர்மங்கள், உச்சநீதிமன்றம் சூமோட்டாவாக வர வேண்டும் என எதிர்க்கட்சியின் குரல்கள் பல பொதிந்து இருக்கிறது. அடுத்த செய்தியில் சந்திப்போம். நன்றி.